சார் இப்போ வந்துட்டு கனிமொழி டீ பார்ட்டி போனதுக்கு அப்புறமா ஏற்கனவே திமுகவும் பாஜகவும் இணைய போறாங்க, பேச்சு அதிகமா இருக்கு. ஏன் இப்படி அழிஞ்சு போயிடுச்சு, சுக்குநூறா நிக்குது? பாஜகவோட சேர்ந்தனாலதான். பாஜகவோட ஜெயலலிதா இருந்து அப்படி ஆயிருக்குமா? மோடியா லேடியா? அதிமுக முகவரியே இல்லை, பாஜகவோடு கூட்டணியே வைக்க. அப்படி வைத்தால் திமுக அழிந்து போவதற்கான ஆரம்ப புள்ளின்னு எடுத்துக்கலாம். பாஜகவை என்னைக்கு எதுக்குறீங்களோ 234 சீட்டு. ஆனால் திமுக அந்த தற்கொலை முயற்சியை இந்த காலத்தில் செய்யாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப திமுக எப்படியாவது விடுதலை சிறுத்தையை மீட்டெடுக்கணும்னு கடுமையா போராடும். சட்டசபைய இயேசு சபையா நடக்குது. மரிய வில்சன் இப்போ ஏவா வேலு அவர்கள் ஒரு மாநாடு நடத்துறதுக்காக ஒரு 146 ஏக்கர் இந்த வாட்டியாவது சிக்குவாரா? இல்ல இந்த வாட்டி என்னைக்குமே சிக்க மாட்டார். வழக்கு போட்டு பட்டையால போய் மசாஜ் பண்ணிட்டு ஒரு வாரம் பாஜால் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி பிளைட்ல விமான நிலையத்தில் வந்து நான் உடம்புக்கு சரியில்லைப்பா வைத்தியம் பார்க்க போனேன், அங்க மசாஜ் பண்ணிக்கிட்டேன், ஆயில் மசாஜ் பண்ணிக்கிட்டேன், ஒன்றும் நடக்காது. நடுங்குறாங்க. யாரு? தாவேகா நடுங்குகிறார்கள். அப்போ இவர்களுடைய வீரியமே இவ்வளவுதான். யாரையும் கைது பண்ண மாட்டாங்க. இவருக்கு எப்படி சார் இவ்வளவு சொத்து? ஏவா வேலு அவர்கள் வந்து வேலு பல லட்சம் கோடி தெரிவிச்சு. ஏது பணம்? தெருவில் சுத்திட்டு இருந்தால் நீ பரம்பரை பணக்காரனா, பண்ணையாரா, இல்ல 10,000 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரனா? இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ வந்துட்டு கனிமொழி டீ பார்ட்டி போனதுக்கு அப்புறமா ஏற்கனவே திமுகவும் பாஜகவும் இணைய போறாங்க, ஏன்னா திமுக தனித்து விடப்பட்டது அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். இந்த டீ பார்ட்டிக்கு அப்புறமா இந்த பேச்சு அதிகமாக இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அரசியல் அடிப்படை அறிவே இல்லாதவர்களுடைய கூற்று. பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்ததுக்கு பிறகுதான் அதிமுக அழிஞ்சே போச்சு. 2021 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியால் பறிபோன வாய்ப்பு தான் அதிமுக அழிவதற்கான அடிப்படையே. திமுக 3% வாக்குகள் தான் முதலமைச்சர் நாற்காலியை பிடிக்க முடிஞ்சது. திமுக முஸ்லீம், தலித், கிறிஸ்தவர்கள் பூரா ஜெயலலிதா சேர்த்து வைத்திருந்த மோடியா லேடியா இந்த வாக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பாஜகவிடம் எடப்பாடி சரணாகதி அடைந்ததுக்கு பிறகுதான் அதிமுக முகவரியே இல்லை, அழிஞ்சு போனதுக்கு காரணமே அதிமுக முழுக்க சிறுபான்மை வாக்குகளை இழந்து நிற்குது. இப்போ அதே தவறை திமுக செய்தால் திமுக இப்போ அழிஞ்சு போயிருக்கு. திமுக அழிஞ்சு போயிருக்கு. ஏன்னா 25% வாக்கை திமுக வாங்கியிருக்கு. எடப்பாடி 23% வாங்கியிருக்கார். விஜய் 35% வாங்கியிருக்கார். 35% வாக்கு யாருதுன்னா நீங்க 20% வாக்கு தலித், முஸ்லீம், கிறிஸ்தவர் வாக்கு தான். அதுக்கு பிறகுதான் விஜய் என்ன விஜய் ஆனாரு? ஜோசப் விஜய் ஆனார். ஓகே. அப்போ சிறுபான்மை மக்களுடைய வாக்கு தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி. இந்த வாக்கு வங்கியை திமுக இலக்குன்னு யார் சொல்லுவானா? RSS காரன் சொல்லுவான். RSS பாஜக சொல்லுவான். பண்டாரம் பரதேசி சொல்லுவான். ஆனால் திமுக அந்த தற்கொலை முயற்சியை எந்த காலத்திலும் செய்யாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப திமுக எப்படியாவது விடுதலை சிறுத்தையை மீட்டெடுக்கணும்னு கடுமையா போராடும். இன்று வரை ஆளூர் ஷானவாஸை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. அவர் திரும்ப கட்டுப்பாட்டில் இல்லை. யார் கட்டுப்பாட்டில் இருக்காரு? திமுக கட்டுப்பாட்டில் இருந்து விசிகால இருந்து விஜய் தாவேகாவை அடிக்கிறார். அப்போ இவர் யாருடைய ஸ்லீப்பர் செல்? திமுக ஸ்லீப்பர் செல் ஆளூர் ஷானவாஸ். அப்போ அது விசிகாவை இழக்க விரும்பவில்லை, திருமாவையே எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும்னு விரும்புது. அதே போல கிறித்துவ வாக்குகள் அத்தனையும் இப்போ யார்கிட்ட போயிடுச்சு? விஜய்கிட்ட போயிடுச்சு. அவர் ஜோசப் ஆயிட்டார், ஜான் ஆரோக்கியசாமி ஆயிட்டார். இப்போ அங்கே சட்டசபையை இயேசு சபையா நடக்குது. நம்ம மரிய வில்சன் இப்படி எல்லாருமே இயேசுடைய அன்பு மொழி, அன்னை மொழி, தாய் மொழி, பாசமொழி. ஆனால் அன்னையை மட்டும் விரக்கட்டையில் அடிப்பார். அப்போ இப்படி இது யாருடைய வாக்கு வங்கி? முஸ்லீம், கிறிஸ்துவர் வாக்கு வங்கியை தக்க வைக்கணும். ஏன்னா நீங்க பாஜக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டில் அரசியல். பாஜகவை என்னைக்கு எதிர்க்கிறீங்களோ நீங்கள் உங்களுக்கு 40 சீட் கிடைக்கும், 234 சீட் கிடைக்கும். இதை
இப்போ திமுக என்னைக்காவது அதை கைவிட தற்கொலை பண்ணுமா? இந்த மூளை இல்லாத பசங்க பாஜக திமுக நெருங்கி விட்டது, 20 மீட்டர் இடைவெளி, 10 மீட்டர் சுருங்கி, முட்டா பயல்கள். இது கருப்பூர்லேயே அல்லங்க. ஓகே, இது வாய்ப்பே. ஆனா இப்ப இந்தியா கூட்டணியில இல்லைன்னு சொல்லி பண்ணி காலையில ஏர்போர்ட்டுக்கு போகும்போது கனிமொழிகள் சொல்லிட்டு போறாங்க இல்லையா? சொல்லிட்டு போறாங்க. 3வது அணி அமைப்பாங்க. அவங்களுக்கு ஏன் காங்கிரஸ் மேல கோபம்னா, இங்கு தாவேக ஆட்சி அமைவதற்கு முதல் வேலை செய்ததே காங்கிரஸும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆளா காங்கிரஸில் இருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி. அந்த நன்றி கடனுக்கு தான் முதல்ல கிடைச்ச ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கூட பிரவீன் சக்கரவர்த்தி பார்ப்பனரை உட்கார வச்சு தாவேக்க அழகு பார்க்குது. ஏன்? திமுக ஒழிச்சதே அவர் தான். திமுகவை நீங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கூட தொடர்புல இருந்து திமுகவை பற்றி எதிராக அந்த செய்தி போட்டவர் அவர் தான். ஸ்லீப்பர் செல்லு அவர் தான். அப்போ இதெல்லாம் நேரடியாக தாவேக்காக்கு இப்போ 10 எம்எல்ஏ வேணும்ன பிறகு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையும் இருக்கிற 4 பேரையும் அப்படியே கொண்டு போய் தாவேக்கால் இணைத்தது முதல்ல செஞ்சது பிரவீன் சக்கரவர்த்தி தான். இந்த கோபம் தான் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியிலிருந்து ராகுல் பிரதமர் வேட்பாளர் என்பதையெல்லாம் நாங்கள் தூக்கி போட்டோம். இப்படி சொல்லுவதற்கு காரணமே அதுதான். ஓகே, அப்போ எப்படி போய் பாஜகவோட சேரும்? ஆனால் அரசியலில் நேர்ந்த நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை. பாலிசி அப்படி இல்லை. அது கருணாநிதி போன்ற தப்பான வார்த்தை. அதனால இன்னைக்கு என்னைக்காவது அமெரிக்காவை ரஷ்யாவை கை கொடுத்துருக்கானா? யூதனும் அரபியை கை கொடுத்துருக்கானா? இது இந்த திராவிட இயக்கம் அசிங்கத்தினுடைய உச்சகட்டம், வக்கிரமத்தினுடைய உச்சகட்டம். அரசியல் என்பது முதலாளித்துவத்தை எதிர்ப்பது அரசியல். என்னைக்கா முதலாளித்துவத்தை போய் கை கொடுப்பான தொழிலாளி? பிரிட்டனில் லேபர் பார்ட்டி தனியாக இருக்கு, முதலாளி பார்ட்டி தனியாக இருக்கு. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, லேபர் பார்ட்டி, அவனு தான் சண்டை. உலகம் பூரா அதுதானே. எதிரி தான். என்னைக்காவது பண்ணையாரும் தொழிலாளியும் உடன்பாடு வச்சுக்கிட்டானா? கீழ்வெண்மணி என்ன நடந்தது? உயிரோட கொளுத்தி விட்டான், அரைப்படி நெல்லு கேட்டதுக்கு. அதனால திமுக எந்த காலத்திலையும் பாஜகவோடு கூட்டணியை வைக்காது. அப்படி வைத்தால் திமுக அழிந்து போவதற்கான ஆரம்ப புள்ளின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஆனா அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்றது எல்லாமே எல்லாம் பார்ப்பன பனியா பத்திரிகையாளர்கள் கிளப்பி விடுகிற செய்தி. இப்போ ஏன் ஏடிஎம்கே இப்படி அழிஞ்சு போய் சுக்குநூறா நிக்குது? பாஜகவோட சேர்ந்தனாலதான். பாஜகவோட ஜெயலலிதா இருந்து அப்படி ஆயிருக்குமா? மோடியா லேடியா பாத்துக்கலாமா? இப்படி சொன்ன லேடி. அதனாலதான் ஜெயலலிதா காங்கிரஸ் கட்சியை விட அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை எங்க வச்சிருந்தது? காங்கிரஸுக்கே 44 தான், இந்த மாதிரி 49 வச்சிருந்தது. என்ன காரணம்? மோடியா லேடியா? வாஜ்பாய் அமைச்சரவை, ஜெயலலிதா டெல்லிக்கு போகும்போது பிரதமர், டெல்லியிலிருந்து கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வரும்போது முன்னாள் பிரதமர். இப்படிலாம் நடந்தது. அதனால திமுக அந்த தவறை, வரலாற்று தவறை செய்யவே செய்ய. ஓகே, இப்போ ஏவா வேலு அவர்கள் அவருடைய செய்தியை பார்த்துருப்பீங்க. ஒரு மாநாடு நடத்துறதுக்காக ஒரு 146 ஏக்கரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு பக்கத்துலேருந்து ஏரியிலேருந்து மண்ணை அள்ளி போட்டு இது பண்ணியிருக்காங்க. இப்போ அறப்போர் இயக்கம் வெளியே கொண்டு வந்திருக்கு. வழக்கு போதுங்க. இப்போ 2வது எஃப்ஐஆர்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டியாவது சிக்குவாரா? இல்லை இந்த வாட்டி என்னைக்குமே சிக்க மாட்டார். வழக்கு போட்டு தாய்லாந்தில் போய் பட்டாயாவில் போய் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு வாரம் பாஜக ரெஸ்ட் எடுத்துகிட்டு பெட்டியை அனுப்பிட்டு எங்கள் மிஷின் ரெட்டிக்கு கொஞ்ச நாள் அப்படியே தாய்லாந்தை சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் புக்கட் தீவு, பக்கட் தீவு, எல்லா தீவில் போய் உல்லாசமாக இருந்துட்டு அப்புறம் திருப்பி ஃப்ளைட்டில் விமான நிலையத்தில் நான் உடம்புக்கு சரியில்லைப்பா வைத்தியம் பார்க்க போனேன். அங்கே மசாஜ் பண்ணிக்கிட்டேன், ஆயில் மசாஜ் பண்ணிக்கிட்டேன், சிப்ஸு மசாஜ் பண்ணிக்கிட்டேன், அப்போ பட்டர் மசாஜ் பண்ணிக்கிட்டேன், இப்போ ஃப்ரீயாக உடம்பு இருக்குப்பான்னு வந்துடுவார். ஒன்றும் நடக்காது, ஒன்றுமே நடக்காது. ஏன்னா இப்போ சிங்கப்பூருக்கு போகும்போது நடந்து தானே நடக்கும். பல லட்சம் கோடி திருடியவர் ஒரு பாலம் அட்டையிலே கட்டி ஆற்றுல அடிச்சுட்டு போச்சு. ஒரு வழக்கு பத்தாதான் வாழ்நாள் குண்ட சடத்தில் அடைக்கிறதுக்கு ஏவா வேலை? நடுங்குறாங்க. யாரு? தாவேக்கா நடுங்குகிறார்கள். அப்போ இவர்களுடைய வீரியமே இவ்வளவுதான். ஓகே, இவர்கள் யாரையும் கைது பண்ண மாட்டாங்க. இவருக்கு எப்படி சார் இவ்வளவு சொத்து? ஏவா வேலு அவர்கள் மக்கள் காசு அப்படியே கொள்ளையடிச்சுக்கிட்டாரு. 500 ரூபாய் திருடுனா அடிச்சுட்டு சாவுறான், போலீஸ் ஸ்டேஷன் கிடக்குறான். மக்கள் சொத்தை கொள்ளையடிச்ச ஏவா வேலுவையோ, சேகர் பாபுவையோ, மூர்த்திவையோ, நேருவை, யாரையும் அவங்கள்ட்ட 500 ரூபா விடுன்னு கேட்குறானே. உன் சொத்தை ஒருத்தன் பக்கத்தில் வேலியை போட்டானா கத்தியில் குத்துறான், கடப்பாறையில் குத்துறான், ஜெயிலில் கிடக்கிறான் வாழ்நாள் முழுக்க. உன் சொத்தை லட்சக்கணக்கான கோடி அடிக்கிறானடா. உனக்கு கோபமே வரலையே. பல லட்சம் கோடி திருடிட்டு இப்போ 5 கோடி ரூபா காரில் போகிறான். இவன் வெயில நடந்து சைக்கிளில் போகிறான்.
இப்படியே பார்க்குறான். ஏன்டா உன் சொத்தை திருடிட்டு கொள்ளையடிச்சிட்டு 5 கோடி ரூபா காரு, அவன் பொண்டாடி சின்ன கூட 5 கோடி ரூபா காரு, எல்லாம் போதுடா. இவன் உழைச்சவன், நாம் உழைக்கிறோம் பின் ஏன் இழைக்கிறோம். சாலை இளைஞரைன்னு சாலின் இளைஞரைன்னு பாடின பாட்டு. வெட்ட வெட்ட தலை இருக்கும் நாம் உழைக்கிறோம் பின் ஏன் இழைக்கிறோம். தஞ்சை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை பேராசிரியர் இருந்து பூசமன் 2 பேர் தமிழுக்காக உழைத்தவர்கள். சாலை இளைஞர்கள் சாலின் இளைஞர்கள் அவர்கள் பாடின பாட்டு தான் அவன் திருடி வச்சிருக்கான். 3 கோடி ரூபா 5 கோடி ரூபா காரில் போகிறான். இவன் வேகாத வெயில தலைக்கு எண்ணெய் தேய்க்காம, எண்ணெய் இல்லாமல் பஞ்ச பராரியா கட்டின லுங்கிக்கு மாட்டு லுங்கி இல்லாமல் பிரேக் பிடிக்காத சைக்கிளில் போகிறான். அவனை பார்த்தா கோவமே வரமாட்டேங்குது. வேலு பல லட்சம் கோடி திருடி வச்சிருக்கான். ஆனால் கேட்டால் வந்து மடியில் கனமில்லை வழியில் பயம். ஆமாம், செந்தில் எப்போவுமே மடியில் கணம் இல்லை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞருக்கு 50 கோடி ரூபா கொடுத்து பெயில் வாங்குறாரு. ஒரு நாள் ஜெயிலில் படுத்து கிடக்க முடியாது. பாஜகவுடைய அட்டர்னி ஜெனரல் யாரு? முகில் ரோத்தகி. அவரு இந்தியாவே வேண்டாம், லண்டனில் போய் செட்டில் ஆகிட்டார் முகில் ரோத்தகி. செந்தில் பாலாஜி எத்தனை கோடி கொடுத்தாலும் நீங்கள் வந்து எனக்கா வாதாடுன்னு கூப்பிட்டு வர்றார். ஏது காசு? மடியில் கணமே இல்லை. அவர் 25 கோடி ரூபாய்க்குமே வரமாட்டார். 25 கோடியா சார்? ஆமாம், 25. நீங்கள் அவர் போய் பியூன் வேலை பார்த்தார் சுப்ரீம் கோர்ட்டில். பார்த்தீங்களா? சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜிட்ட போய் என்ன சொல்கிறாருன்னா, இதை மென்ஷன் பண்ணுங்கிறார். மென்ஷன் பண்ணுன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணுவதல்ல, இப்போ நீங்கள் வழக்கு எடுத்துங்க, லிஸ்ட்டில் எடுத்துங்கிறார். சீஃப் ஜட்ஜு சூரியகாந்த் பார்க்குறாரு. என்ன மூத்த சீனியர் வந்து ஜூனியர் சொல்லுகிற வேலையெல்லாம் செய்கிறீங்க. சீனியர் எதுக்கு கோர்ட்டுக்கு போவாங்க? ஆர்கியூமெண்ட், நெருப்பு பறக்கும், தீ பறக்கும், அதுக்கு தான் போவாங்களே தவிர சார் இந்த வழக்கை எடுத்துங்களேன், மென்ஷன் பண்ணுங்களேன். கபில் சிபில் காங்கிரஸினுடைய சொலிசிட்டர் ஜெனரல், முகில் ரோத்தகி வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் அட்டார்னி ஜெனரல், இந்தியாவுக்கே அவர் தான் தலைமை வழக்கறிஞர். 2 பேரும் போய் யாருக்கு 10 ரூபா பாலாஜிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜட்ஜிட்டு போய் இந்த வழக்கு எடுத்துங்க சார் மென்ஷனை. 10:30 மணிக்கு ஹைகோர்ட்டில் தள்ளுபடி ஆகுது, 12 மணிக்கு எங்கே ஆர்கியூமெண்ட்டு? சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜிக்கிட்ட. சீஃப் ஜட்ஜி கேட்குறாரு, அதை நீங்கள் டிஸ்மிஸ் காப்பியை ஃபைல் பண்ணுங்கிறார். அதெல்லாம் 1 மணி நேரம் ஆச்சுங்க பண்ணி. மடியில் கனம் இல்லை. 25 கோடி ரூபா ஒரு வழக்கறிஞர் 2 பேருக்கு 50 கோடி ரூபாய். ஏது பணம்? கரூரில் தெருவில் சுற்றிட்டு இருந்த ஆள் நீ பரம்பரை பணக்காரனா, பண்ணையாரா, இல்லை 10,000 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரனா? தெருவில் சுற்றிட்டு இருந்த மதிமுகவில் இருந்த செந்தில் பாலாஜி ஒரு சிட்டிக்கு 25 எங்கேருந்து கூட்டு வர்றாரு? லண்டன்லேருந்து கூட்டு வர்றாரு. செந்தில் திமுக ஆரம்பித்தது 50 தலைவருங்க. அண்ணாதுரை, சம்பத்து, என்வி நடராஜனை நெடுஞ்செழியன் 50 தலைவர்கள். இப்போ 50 தலைவர்கள் யார்? சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, நேரு, மூர்த்தி, வேலு, 50 தலைவர். எப்படி 5 நிலத்துக்கு குறுநில மன்னர்? குறுநில மன்னர், பெருநில மன்னர். குருவெல்லாம் போச்சு. மொத்தம் இவர் சொத்து மதிப்பே எனக்கு தெரிஞ்சு ஆளுக்கு 50,000 கோடி இருக்கு. அப்போது திமுகவில் திருடுற கொள்ளை அவ்வளவு கொள்ளை. எங்கே மடியில் தாவேக அரசு 5 நடுங்கு இவர்களை பார்த்து பிடிச்ச எல்லாம் 5 பேரும் குண்டாசில் ஒரே செல் அடைச்சிருக்கணும். ஏன் பயப்படுறாங்க சார்? என்ன பயம் இருக்கு? இவர்கள் திருட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நீ திருடுவதை நான் கண்டுகொள்ள மாட்டேன், நான் திருடுவதை நீ கண்டுகொள்ளாத. இது அதிமுக திமுக பாலிசி. அந்த பாலிசி இப்போ தாவேக வரைக்கும் இப்போ விரிவுபடுத்திட்டாங்க. எல்லை விரிவுபடுத்துவாங்கல்ல, அது மாதிரி எல்லை விரிவுபடுத்துறாங்க. இப்போ 10 ரூபா பாட்டில் 20 ரூபா ஆகிப்போச்சு. சரிமா? ஓகே, கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.